அகலமாக போச்சுங்களா? சரி. வாரம் இறைவதமையினார் அவருக்காகவும் இன்று சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களின் கருத்துக்களை திட்டவுரையிலே வாழ்வாங்கு என்ற ஒரு திட்டவுரையிலே ஒரு சகோதரி சமூக பணிக்காக சேவை செய்து தனது உயிரை நிற்க அவருக்காகவும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியாக 16 கழகங்கள் உண்டு. அந்த 16 கழகங்களில் தனித்துவம் பெற்ற மாவட்டங்களாக 7 இதுவரை தெரிவு செய்துள்ளார்கள். அந்த பெருமைக்குரிய சாதனையாளர் சொல்வேந்தர் தங்கசாமி ஐயா ஒரு மன்றம் தனித்துவ சிறப்பு பெறுவதென்றால் அதற்கு காரணம் அவர்கள் அங்கத்தவர்கள். அதே போன்று ஒரு மாவட்டம் தனித்துவம் பெறுகின்றது என்றால் அதற்கு காரணம் அதிலே உள்ள மன்றங்கள். ஆகவே எனது மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து மன்றங்களும் அனைத்து வட்டங்களும் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு தான் இதற்கு இந்த காரணம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே எல்லா மன்றங்களும் தம்மாலான எல்லா சிறப்புகளையும் செய்திருந்தார்கள். அதற்காக தனித்துவ சிறப்பு மிக்க மன்றம் மாவட்டம் என்ற பெருமை எனக்கு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இன்று இந்த வருடம் இன்னும் ஒரு புதிய மாவட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். மாவட்டம் எண் என்று அழைக்கப்படுகின்ற புதிய மாவட்டம் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் அந்த மாவட்டத்திலே இருக்கின்றது. பியிலே இருந்து இப்பொழுது எண்ணிற்கு செல்கின்றது. அதற்கு ஒரு காரணம், நான் அதை வேண்டுமென்றே செய்த ஒரு காரணம் என்னவென்றால், சில விடயங்களை நாங்கள் கருத்திலே கொண்டோம். காரணம் என்னவென்றால், தமிழ் சொல்வேந்தர் மன்றத்திலே இருக்கின்றவர்கள் தாய் சொல்வேந்தர் மன்றத்திலும் சிறண்டிகளும் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே மோத வேண்டாம் என்ற காரணத்திற்காக தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தை வேறு இடத்துக்கு எடுத்து சென்றோம். அதே போன்று மற்ற மன்றங்களாகிய கோகிலூர் சொல்வேந்தர் மன்றம், இன்னும் சில பிலிப்பைன் கிளப்புகள் மன்றங்கள், இவைகள் அனைத்தையும் எல்லா இடத்திற்கும் சிதறடித்து விட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்குள்ளே மோதாமல் எல்லோரும் ஒரே வகையான எல்லா வட்டங்களும் ஒரே பலத்துடன் திகழ வேண்டும் என்பதும் ஒரு காரணம். துரதிருஷ்டவசமோ அல்லது அதிர்ஷ்டவசமோ தெரியாது, தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தோடு போட்டியிட எந்த ஆங்கில மன்றமும் அங்கே கிடையாது. எல்லா மன்றமும் அரபி மொழியிலே நடக்கின்ற மன்றங்கள். இன்னொரு தமிழ் மன்றம் வர வேண்டியதுதான் நமது கனவு. ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. பார்ப்போம் அது சாத்தியமாகுமா என்று. அத்தோடு இந்த வருடம் இந்த மாதம் 30ஆம் தேதி எனது மாவட்ட ஆளுநர் என்ற பதவி மிகவும் சிறப்பாக முடிவிருக்கின்றது. சில விடயங்களை நாங்கள் எதிர்பார்த்தோம், அது நடக்கவில்லை. நடக்காததுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு ஏமாற்றமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் அடுத்து வரும் ஆளுநர்களுக்கு எனது உதவியுடன் அவற்றை நடத்தி வைப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். மேலும் இந்த மன்றம் தமிழ் மன்றம் சிறந்து வழங்குவதற்கு இனி என்னாலான எல்லா உதவிகளும் எந்த நேரத்திலும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அனைத்து அங்கத்தவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்து வருகின்ற நாளைக்கு நடக்கின்ற எனது பயிற்சி பட்டறைகள் இருக்கின்றது. அதற்கும் அனைவரையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. நீங்கள் எங்களுக்கு புள்ளியை எடுத்து தந்தமைக்காகவும் இது தனி எனது மட்டுமல்ல, மன்றத்தின் நாங்கள் கற்ற பாடம் மன்றத்தின் தலைவரான பின் மற்ற அங்கத்தினர் ஊக்குவிக்க வேண்டியதும் திட்ட உரைகளை முடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாக்கு கணக்காளரே, சிறந்த அலுவலர், சிறந்த அலுவலர் சொல்வேந்தர் அமுதா. நன்றி. சிறந்த நெறியாளராக யோகோவித்த வாக்குகளுடன் சொல்வேந்தர் இசாது. நன்றி சொல்வேந்தர் இம்தியாஸ். அடுத்ததாக
சிற்றுண்டி போட்டி. எனது இந்த கடமை சற்று கடினமாகத்தான் இருந்தது. எல்லோரும் அருமையான தமிழில் பேசினார்கள். எனது உரையில் கூட குறிப்பிட்டிருந்தேன், பல அருமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. சற்று குழப்பத்துடன் நிதானித்து யோசித்து பார்க்கும் பொழுது இன்றைய கூட்டத்தில் மிகச்சிறந்த நாவன்மை மிக்க பேச்சாக சொல்வேந்தர் அபுல் கலாம் ஆசாத் அவர்களது பேச்சை தேர்ந்தெடுக்கிறேன். நெறியாளர் கோடை என்ற தலைப்பினை தெரிவு செய்திருந்த போது நமது நேரம் கருதி 3:30 மன்றம் கூட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்த போது 3:45 முதல் ஆரம்பித்து சரியாக 50 ஆரம்பித்து 5:20 1.5 மணி தியாலங்களில் எம்மால் 4 திடீர் பேச்சுக்கள் 2 திட்ட உரையின் கூட்டத்தினை முடிக்க முடியும் என்று திறம்பட செய்து காட்டிய நெறியாளர் இசருதீன் அவர்களுக்கு வாக்குகள் சிறந்த நெறியாளர்களுக்கும் அலுவலருக்குமான வாக்குகளை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நெறியாளர்கள் இசருதீன், ரவீந்திரன், சிவா அவர்கள். திரு அருண் எல்லோரும் இங்கு கோடையிலிருந்து குளிர்ச்சியாக இருந்தார்கள் என்று நினைக்கின்றேன். குளிர்ச்சியாக இருந்ததால் குளிர்ச்சி என்ற வார்த்தையை நிறைய பேர் உபயோகப்படுத்தவே இல்லை. 2 பேரை, ஒருவர் சொல்வேந்தர் சிவா, இவர், அடுத்தவர் சொல்வேந்தர் மகேஷ், ஒரு தடவை இவர் 2. நன்றி. அடுத்ததாக நமது இலக்கண ஆசான் ரவீந்திரன். வணக்கம் சொல்வேந்தர்களே. இன்று பயன்படுத்தப்பட்ட சிறந்த பிரயோகங்கள் என்று எனக்கு தெரியும். வாழ்வாங்கு வாழ்தல் என்ற குறளின் வார்த்தையை அழகாக பயன்படுத்தியிருந்தார். நாம் பொதுவாக ட்ரெஸ் என்று சொல்லி பழக்கப்பட்டோம். அதை உடுப்பு என்று அழகாக தமிழாக்கம் செய்து பயன்படுத்தினார்கள். கைமாறு என்ற அழகான வார்த்தை, கடவுள் சீட்டு, சிறு பிராயம், சின்ன வயசுலன்னு சொல்லுவோம் நம்ம, அது ரொம்ப அழகாக சிறு பிராயம் என்று பயன்படுத்தினார்கள். வாழ்விக்கப்படுவார்கள் என்ற ஒரு அழகான ஒரு சொற்றோடு, நெகிழ்தல், உட்கொள்ளுதல் என்ற சில நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. சில அந்நிய வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டது. சார், நார்மல். சார் என்பதை ஐயா என்றும், நார்மல் என்பதை பொதுவான என்று பயன்படுத்தியிருக்கலாம். ருசி என்ற ஒரு தமிழ் வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. எனக்கு ருசி என்பது பதில் சுவை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். கரகோஷம் என்பதை கைத்தட்டல் என்று பயன்படுத்தியிருக்கலாம். மொத்தத்தில் தமிழ் இங்கு வாழ்விக்கப்பட்டது. நன்றி. குளிர்ச்சியால் என்னவோ தெரியவில்லை, மணி ஓசை கேட்கவில்லை, இருந்தாலும் அசைச்சொல் ஆசார் தஸ்லீம் அவர்களை அவர் அறிக்கையை தெரிவித்தார்கள். எல்லாருமே நன்றாக பேசினார்கள். நீ பேசிய திட்ட பேச்சாளர்களிடம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் நன்றாக பேசினார்கள். இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறையும் வித்தியாசோட ஒரு முறையும் கண்டுபிடித்தேன். அமுது அவர்களுக்கு 3 முறை ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் அடுத்ததாக நேர காப்பாளர் சொல்வேந்தர் அமுதா அவர்களை. பேச்சாளர்களும் மற்ற திட்ட உரையை ஆகியவர்களும் சரியான முக்கியமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை நெறியாளராக வந்தவர் மிகுந்த கவனத்துடன் நேரத்தை இவருக்கு
இன்றைய அலுவல் எவ்வாறு சென்றது என்று பொது மதிப்பீட்டாளர் என்ற முறையில் கூற வேண்டும் என்றால், நான் வரும் வரை ஒரு ஞானதரிசியில் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இதுவரை நான் பார்த்தது நன்றாக நடந்தது, அதனால் நான் பார்க்காததும் நன்றாக நடந்திருக்கும் என்று திட்ட பேச்சாளர் திரு ரவீந்திரன் அவர்கள் உடனடியாக வந்து நன்றாக செய்ததை கேள்விப்பட்டேன். அதை மிகவும் அருமையாக மதிப்பீடு செய்தார்கள். மதிப்பீடு செய்யும்பொழுது திருமதி சீதா தங்கசாமி அவர்கள் எவ்வாறு திட்ட உரை உடனடி பேச்சாளர் எவ்வாறு கேள்விகள் கேட்டார் என்பது அதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். எனக்கு என்னமோ அது வந்து பொது மதிப்பீட்டாளரோட வேலை என்று தோன்றுகிறது. நீங்கள் உங்களது வேலை எவ்வாறு திட்ட பேச்சு உடனடி பேச்சு எப்படி இருந்தது, அவர்களது பேச்சில் நீங்கள் மேலும் பல கருத்துக்கள் கூறியிருக்கீர்கள். அது என்னுடைய மதிப்பீடாக இருக்கிறது. மற்றபடி இங்கு பதாகைகள் எல்லாம் நல்ல முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு உங்களுக்கே நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் தான் செய்திருப்பீர்கள். சில நேரங்களில் எனது ஞானதரிசியும் அமைய கோடை வெயிலின் காரணமாக சில நேரங்களில் தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நன்றாக நடந்திருக்கிறது. பொதுவாக நமது தமிழ் சொல்வேந்தர் மன்றம் அதில் கலந்து கொள்பவருக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் நாம் எவ்வளவு ஈடுபாடுடன் இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அதனுடைய மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நமக்கு அதிகப்படுத்தும். அதனால் இங்கு வந்திருந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி இந்த அருமையான அலுவல் நல்ல ஒரு இது நடந்ததற்காக நன்றியை கூறி நிகழ்ச்சி நெறியாளர்களே, நன்றி. பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் சிவா அவர்களே, இப்போது இத்துடன் இந்த கூட்டத்தின் இறுதி முடிவுக்கு வருகிறது. இந்த கூட்டம் இறுதி முடிவுக்கு வருகிறது. அனைவரும் கூட்டத்தின் பகுதிகளை ரசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அங்கம் பரிசளிப்பு. எமது இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு எமது நிர்வாக குழு தலைவரும் சொல்வேந்தரும் நண்பருமான அருணகிரிநாதன் அவர்களை நான் கலைக்கிறேன். சிறந்த நன்றி சொல்வேந்தர் சர்வதி நாட்களே. இன்றைய வெற்றியாளர்களாக திட்ட உரையிலே வாக்கு கணக்காளரை கலைக்கின்றேன். திடீர் பேச்சு பாதியின் வெற்றியாளரை நன்றி தலைவர்களே. சிறந்த உடனடி பேச்சாளராக மக்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்திருப்பது சொல்வேந்தர் தஸ்லீம் அவர்கள். நன்றி. அடுத்ததாக திட்ட உரை. முதல் பகுதி திட்ட உரை வெற்றியாளர் ஒரு திட்ட உரை பேச்சு மட்டுமே இருந்தது. அதன் வெற்றியாளர் சிறந்த பேச்சாளராக திட்ட உரை வழங்கிய சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களை நான் அடுத்ததாக மேல்நிலை திட்ட பகுதியில் ஒரே ஒரு திட்ட உரை வைக்கப்பட்டது. அந்த திட்ட உரை வழங்கிய சொல்வேந்தர் ஆசாத்
படைப்புகள் அனைத்தும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேர காப்பாளர் அவர்களே, அனைத்து பேச்சாளர்களும் நேர அளவில் தகுதி பெற்றவர்களா என்பதை தெரிவியுங்கள். நண்பர்களே, சிறந்த பேச்சாளருக்கான உங்கள் வாழ்க்கைகள் அடுத்து மூன்றாவது பகுதி பொது மதிப்பீட்டு பகுதி. சொல்வேந்தர் கூட்டங்கள் நமக்கு பலர் முன்னிலை பேசும் வாய்ப்பை தருவதோடு எவ்வாறு அவற்றை சிறப்பாக செய்யலாம் என்றும் கற்க உதவுகிறது. அத்தோடு இப்பகுதியில் எவ்வாறு இக்கூட்டம் நடைபெற்றது, இன்னும் எவ்வாறு சிறப்பாக நடத்தலாம் என்று நமது பொது மதிப்பீட்டாளரும் அவரது மதிப்பீட்டு குழுவும் மதிப்பீடு செய்யும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய பொது மதிப்பீட்டாளராக வருபவர் ஒரு தேர்ந்த சொல்வேந்தர். பல மன்ற வட்ட அளவிலான போட்டிகளிலே பங்கு பற்றியவர். இன்றைய பொது மதிப்பீட்டாளர் சிவா அவர்களை பலத்த கரகோஷத்தோடு நான் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி நிகழ்ச்சி நெறியாளர் அன்பு சொல்வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். பொது மதிப்பீட்டாளர் என்பவர் மற்றவருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களிடம் காட்டுவதற்காகவே முதலாக நான் இன்று கற்ற விஷயம், எப்போதெல்லாம் ஐயா அவர்கள் நமது நிகழ்ச்சி நிரலை அனுப்புகிறார்கள், பெயர் மட்டும் பார்த்தால் போதாது, இடம், எந்த நேரம் அதையும் பார்க்க வேண்டும் என்பது. இத்தனைக்கும் நான் இன்று நன்றாக செய்வதாக நினைத்துக் கொண்டு வரும்போதே வாட்ஸ்அப்பில் எல்லாரும் கரெக்டான டைமுக்கு வரணும் வாட்ஸ்அப் அனுப்பினேன். அது அப்படியே கிடைச்சிருக்கிறது. சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு சரியான நேரமாக 4:30 வந்து விட்டேன். சொல்வேந்தர்களே, பொது மதிப்பீடு என்பது நமது சொல்வேந்தர் மன்றத்தின் ஒரு சிறப்பான அம்சம் என்றே கூற வேண்டும். இது இங்கு யாரோ ஒருவர் வந்து தீர்ப்பு செல்வது போல் உள்ள விஷயம் அல்ல. இது என்னை பொறுத்தவரை நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அந்த செதுக்க வேண்டிய அந்த கருவியாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எப்படி நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கு ஏன் மற்றவருடைய உதவி தேவைப்படுகிறது என்று இவ்விஷயத்தில் பார்த்தால், பேச்சு திறமையோ இல்லை தலைமை பண்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு உரியது அல்ல. ஒரு பேச்சாளன் எதற்காக பேசுகிறான் என்றால் தன்னுடைய கருத்தையோ தனது எண்ணத்தையோ மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக பேசுகிறான். அதை கருத்தில் கொண்டாலே நாம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல தலைமைத்துவம் அதுபோலதான், மற்றவர்களை எப்படி தலைமைப்படுத்தி கொண்டு போவது, அதற்காக மற்றவர்களுடைய என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாகிறது. பொது மதிப்பீட்டாளர் என்ற முறையிலே இன்றைய இந்த இதில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இது நார்மலான பொதுவான பேச்சு போலவே இதிலும் 3 பகுதி இருக்கிறது. முதல் பகுதியானது உடனடி பேச்சின் மதிப்பீட்டாளர் நமக்கு இங்கு இருக்கிறார். அவர் உடனடி பேச்சு எவ்வாறு இருந்தது, அதை எவ்வாறு அடுத்த பகுதிக்கு கொண்டு செல்லலாம், அதற்கு தேவையான அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். அடுத்ததாக பேச்சாளர்கள், இன்று 2 பேச்சாளர்கள் பேசினார்கள். அவர்களை பற்றிய, அவர்களின் பேச்சை பற்றிய குறிப்புகளையும் அவர்களுடைய பேச்சை அடுத்த பகுதிக்கு மேலும் எவ்வாறு சிறந்ததாக கொண்டு செல்லலாம் என்று கூறுவதற்கும் நம்மிடையே மதிப்பீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அதை கடந்து 3வது பகுதியாக பொதுவாக எப்படி நமது
கூட்டம் நடைபெற்றது, அதை எவ்வாறு மேலும் சிறப்பாக செய்யலாம் என்பதை பற்றி கூறுவதற்காக இருக்கிறோம். தற்போது முதற் பகுதிக்கு செல்வோம். முதற் பகுதி உடனடி பேச்சு பற்றிய மதிப்பீடு. இதனை வழங்க இருப்பவர் நமது பெருந்தலைவரின் வழக்கரம் என்றே கூறலாம். இன்று தமிழ் மன்றம் இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு இவர் மட்டும் இல்லை என்றால் நடப்பது கடினம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்தான் மூலம், மற்றவர்கள் எல்லாம் சுற்றி வருபவர்கள் என்றுதான் கூற வேண்டும். அவரது ஒத்துழைப்பு இந்த தமிழ் மன்றம் இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு பேருதவியாக இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்பர்களே, உங்களது பலத்த கரகோஷத்துடன் உடனடி பேச்சு மதிப்பீட்டாளர் சீதா தங்கசாமி அவர்களை மேடைக்கு நன்றி. சிவா அவர்களே, பெருந்தலைவியை முன்னால் கொண்டு நிறுத்தியதற்கு முதலில் திடீர் பேச்சு ஆசான் ரவீந்திரன் அவர்களுக்கு மிகவும் பாராட்டு. ஏனென்றால் திடீரென்று வந்து திடீர் பேச்சு தலைப்புகளை எப்படி எடுத்தார் என்று எனக்கு தெரியாது. அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு திடீர் பேச்சுகளை எடுத்து மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒவ்வொருவரையாகவும் கொடுத்து அழகாக தலைப்பை கொடுத்ததற்கு மிகுந்த பாராட்டு அவருக்கு எல்லோரும். அடுத்ததாக முதலாவது அழைத்த சொல்வேந்தர் அமுதா அவர்கள், அவருக்கு கொடுத்த தலைப்பு கோடையின் கொடை என்ன. இந்த கோடையின் கொடை அவர் பரீட்சையை பற்றி பேசினார். பரீட்சை பிள்ளைகளுக்கு முடிந்ததோ என்னவோ எனக்கு என்ன சந்தோஷமா தெரியாது. அவருக்கு மிகவும் சந்தோஷமாக மிகவும் மிகவும் முகத்தில் பெரிய உற்சாகமே அவருக்கு தெரிந்தது. மிகவும் ஆர்வத்துடன் பேசினார். அவருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், மேடையை கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் 2 வருடமாக நாங்களும் சொல்வேந்தர் மன்றத்தில் இருக்கின்றோம். கொஞ்சம் என்ன பிள்ளைகள் இவாலுவேஷன்ல ரியாதில் கலக்கி கொண்டிருக்கும் தாய் அவர். அதனால் தாய் கொஞ்சம் பிள்ளைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சொல்வேந்தர் சஃபி அவர்கள். சஃபி மிகவும் குதூகலமாகவும் நகைச்சுவையாகவும் பேசினார். கோடையில் இந்த குளிர்கால ஆடை இவருக்கு வெறுத்தது போல் தெரிகிறது. ஏனென்றால் சில வேளைகளில் மன்றத்திற்கு வரும்போதும் அவர் குளிர்கால ஆடையை இங்கே விட்டு சென்றார் ஒரு நாள். அதை வெறுத்து பேசினார். அதே போல் அவரின் பேச்சில் எப்போது ஒரு கதையை பற்றி கூறுவார். அந்த கதை அந்த கோடையை மனைவியுடன் சண்டை பிடிப்பதை அவர் அழகாக பேசினார். அந்த கோடைக்கால மனைவியுடன் சண்டை பிடிப்பதை ஒரு சினிமா கதையை இலங்கை வானொலியில் கேட்டது போல் எனக்கு ஒரு உணர்வாக இருந்தது. அடுத்தது தஸ்லீம் அவர்கள். இவரின் தலைப்பு கோடை விடுப்பில் விளையாடி வீடு திரும்பி வாங்கிய அனுபவம் பற்றி. இது அவரது ஊரில் அவர் சிறுபிராயத்தில் எப்படி விளையாடி அண்ணனிடம் திட்டு வாங்கியது என்பதை பற்றி மிகவும் அழகாகவும் பேசினார். அவரது ஊரில் அவர் செய்த அட்டூழியங்களை பற்றி எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இதே அனுபவம் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லையே. இந்த வலைத்தளங்கள் உலகத்தில் வாழும் எமது பிள்ளைகளுக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்கவில்லை என்பது மன வருத்தத்துக்குரிய விடயம். இருந்தாலும் அழகாகவும் முன்னேற்றமாகவும் பேசினார். அவருக்கும் எங்களது பாராட்டு. நன்றி. நன்றி உடனடி பேச்சாளர் அவர்களே, பேச்சு மதிப்பீட்டாளர் அவர்களே. நான் முன்பு கலந்து கொள்ளாதனால் எத்தனை பேர் பேசினார் என்று தெரியவில்லை. அதன் காரணமாக உடனடி பேச்சாளர் மதிப்பீட்டாளர் உடனடியாக முடித்து விட்டது போல் தோன்றுகிறது. அடுத்ததாக நாம் செல்ல இருப்பது திட்ட பேச்சு பகுதி, அதன் மதிப்பீடு. முதலாவதாக செய்த திட்ட பேச்சு திரு அகமது இம்தியாஸ், சொல்வேந்தர் அகமது இம்தியாஸ் அவர்களின் திட்ட உரை 9
மதிப்பீடு செய்ய நம்மிடையே ஒரு தலை சிறந்து சொல்வேங்கள். இவரை பார்த்தாலே நமக்கு மனதில் ஒரு அமைதி வரும். இவர் இங்கு நின்றாலோ மகிழ்ச்சி வரும், குளிர்ச்சியும் வரும். சொல்வேந்தர்களே, உங்கள் சொல்வேந்தர் ஷஃபி அவர்களை மேடைகள் இடையில சொன்னாங்க இல்லையா, குளிர்ச்சியா இருக்க சொல்ல. நன்றி சொல்வேந்தர் சிவா அவர்களே. மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். மூன்றாம் முறையாக இங்கு பேசப்பட்ட இந்த உரை என் தலைப்பு வாழ்வாங்கு வாழ்க. தலைப்புக்கு ஏற்றாற்போல் அவருடைய எல்லா விடயங்களும் தலைப்புக்கு ஏற்றாற்போல் தான் அவர் பேசியிருந்தார் என்பது என்னுடைய ஒரு சிறந்த கணிதம். அவர் பேச்சில் கத்தாமா என்ற ஒரு திரைக்கதையை முன்வைத்து பேச்சை முன்னோக்கி எடுத்து சென்றார். இடையிலே நாம் ஏன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றோம் என்பதை சுருக்கமாக கூறிவிட்டு, இந்த நாட்டிற்கு வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வந்தது அந்நிய மண்ணில் அல்லவா, நாம் இந்த மண்ணில் எவ்வளவு சுகமாக இருக்கின்றோமே, அவர்களுக்கு அந்த சுகத்தில் சிறிது பங்கை கொடுக்க இயலுமா இயலாதா என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த தாக்கம் எல்லோருக்கும் கண்டிப்பாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவர்களால் எப்பொழுதும் வாழ்விக்கப்படுவார்கள். அந்த விடயத்தில் அவர் ஷிஹா பொட்டுக்காடு என்ற ஒரு சிறந்த சமூக சேவகர் என்ற ஒரு பெயரை கொண்டு வந்தார். பல கடைகளை அவர் வைத்திருந்தார். பிறகு அந்த கடைகளை எல்லாம் மற்றவர்களுக்காக பணி செய்வதற்கென்றே விற்றுவிட்டு இப்பொழுது ஒரு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் நெகிழ்ந்து போனது. அவருடைய பேச்சில், அந்த சரளமான அந்த தமிழ் பேச்சில் ஏற்ற இறக்கங்களுடன் அவர் அந்த கூறிய அந்த செய்தி எல்லோருக்கும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் மொழியில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தி கண்டிப்பாக எல்லோருக்கும் மனதில் ஆழத்தை, மன ஆழத்தில் கொண்டு என்ன செய்தியை அவர் கொடுத்தாரோ சேர்ந்து போயிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதை எல்லோரும் ஆமோதிக்கின்றீர்களா? அவர் கடைசியாக முடிக்கும் பொழுது, பணமல்ல முக்கியம், செய்யும் நற்காரியங்களில் மன திருப்தி அடைவது பல கோடிகளுக்கு சமம் என்ற செய்தியை கொடுத்து சென்றார். நான் கொடுக்கும் சில யோசனைகள் தான் அந்த பேச்சில் இன்னும் சிறிது மெருகேற்றும். சிறிது நிதானமாக பேசியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. மற்றும் இந்த மேடை இன்னும் அழகாக பயன்படுத்தி இருக்கலாம். இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரை கொடுக்கப்பட்ட மேடை பயன்படுத்தியிருக்கலாம். இதை தவிர அந்த பேச்சு மிகவும் ஏற்புடைய பேச்சாக இருந்தது. அடுத்த பேச்சு காண நாங்கள் ஆர்வலர். நன்றி சொல்வேந்தர் ஷஃபி அவர்களை அருமையான பேச்சுக்கு. அடுத்ததாக சொல்வேந்தர் ஆசாத் அவர்களின் 10வது பேச்சினை மதிப்பீடு செய்ய நம்முடைய இங்கு இருப்பவர் ஒரு சிறந்த சொல்வேந்தர். நமது சொல்வேந்தர் சொப்னா கண்ட சொர்க்கம் எங்கு பேசினாலும் அவரது பேச்சு தனியாக நிற்கும். இவரது பேச்சு சிந்திக்க வைப்பது மட்டுமல்ல, சிரிக்கவும் வைப்பதில் இவர் சிறந்தவர்.
வாருங்கள் திரு மகேஷ் அவர்கள். கோடையின் குளிர்ச்சி என்னவென்று எனக்கு தெரியாது. அது நீர்மோராக இருக்கலாம், நல்ல பிசைந்த தயிர் சாதமாக இருக்கலாம். ஆனால் இன்று இந்த கோடை சூட்டில் நம்மளை குளிரூட்டியது அசாதித்தது. அருமையான பேச்சு. இன்று பேசப்பட்ட 2 தயாரிக்கப்பட்ட பேச்சுகளும் மிகவும் அருமையாக இருந்தன. அதில் அசாதின் பேச்சில் உள்ள அந்த தமிழின் ஆழம் என்னை மிகவும் கவர்ந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் இது போன்ற சொற்பொழிவாற்றலில் மிகவும் கடினமானது என்றால் அவர்கள் சொன்னதை நம் மனதில் தங்குமாறு சொல்லுவது மட்டுமல்லாமல் அதே நேர பாவனையில் 8 to 10 நிமிடத்திற்குள் இந்த மன்றத்தில் சொல்ல வேண்டும். சொல்வேந்தர் சட்ட திட்டங்களுக்குள் உட்பட்டு அந்த சொற்பொழிவை அதன் ரசம் குறைந்து விடாமல் நமக்கு நம்முடைய நெஞ்சில் எத்துவது போல் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். அதை மிகவும் அருமையாக செய்தீர்கள். நல்ல ஒரு தேர்வு. இந்த இது போன்ற சொற்பொழிவாற்றலை நமக்கு வழங்குவதில் முதலில் செய்ய வேண்டியது யாரை பற்றி பேசப் போகிறோம், எந்த சொற்பொழிவை பற்றி பேசப் போகிறோம். எனக்கு இன்று இவர் சொன்னவுடன் நான் அவரிடமே சொன்னேன், விவேகானந்தர் தான் ஞாபகம் வருகிறது. நானா இருந்தால் அவர் சொன்னார், விவேகானந்தரை பற்றி சொன்னால் மிகவும் ஆழமாக சொல்ல வேண்டும், அதனால் மிகவும் எளிதாக தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் சொல்ல வேண்டும் என்று. மிகவும் அருமையான தேர்வு முதல் படி. இரண்டாவது, கருத்தை உட்கொள்ள வேண்டும். ஏனால் 8 to 10 நிமிடத்திற்குள் இந்த பேச்சை ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசியிருக்க மாட்டார். அவர் பேசியது அரை மணி நேரம் பேசியிருப்பார். கருத்தை உட்வாங்கி அதே சமயம் அதை 8 to 10 நிமிடத்திற்குள் சுருக்கி அந்த கருத்து குறைந்து விடாமல் வழங்க வேண்டும். இதை மிகவும் அருமையாக செய்தார். மூன்றாவது, தமிழாக்கம். ஒரு ஆங்கில சொற்பொழிவை தமிழாக்கம் செய்து பிசிறில்லாமல் ரசம் குறையாமல் அருமையாக வழங்குவது. இதை மூன்றையுமே மிகவும் நன்றாக செய்தார். எங்கு அவர் மாறுபட்டிருக்கலாம் என்று சொல்வதற்காக சொல்ல வேண்டும் என்று இல்லை. சில பேச்சாளர்களின் பேச்சில் குறையே இருக்காது. அது போன்ற ஒரு பேச்சு. நானாக இருந்திருந்தால் எங்கு இதை வேறு விதமாக செய்திருப்பேன் என்று மட்டுமே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஸ்டீவ் ஜாப்ஸ் மிகவும் திமிர் பிடித்தவர். அவருடைய அந்த திமிர் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் கூட. யாருக்குமே அடங்க மாட்டார். அந்த திமிருடன் நின்று பேசி அதே குரல் பாவனை, எல்லோருக்கும் குரல் பாவனை இருக்கிறது அல்லவா. கலைஞர் பேசுகிறார், கழக கண்மணிகளே என்று ஆரம்பிப்பார். அந்த ஒரு பேச்சு நயத்துடன் பேசியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும், ரசனை மிகவும் அதிகமாகி இருக்கும். அவ்வளவே. மிகவும் நல்ல பேச்சு. அசாது பேச பேச அவருடைய அடுத்த பேச்சு எப்பொழுது வரப்போகிறது என்று ஆவலாக இருக்கும் உங்களைப் போல நானும் ஒருவனாக இருக்கிறேன். மிகவும் நன்றி சொல்வேந்தர் மகேஷ் அவர்களே, நேரக்காப்பாளர் அவர்களே. இன்றைக்கு பேசிய 3 மதிப்பீட்டாளர்களும் தகுதியானவர்களாக இருந்தார்களா? சொல்வேந்தர்களே, சொல்வேந்தர் சீதா தங்கசாமி, சொல்வேந்தர் ஷஃபி, சொல்வேந்தர் மகேஷ் அவர்களுக்கு நீங்கள் சிறந்ததாக கருதும் மதிப்பு நெறியாளர் அவர்களே, சொல்வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பேச்சின் சுருக்கமாக, இந்த சிற்றூரை 2005 ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலே ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் நிகழ்த்திய சிற்றூரை. அந்த சிற்றூரையின் சாராம்சத்தை தருகின்றேன். மதிப்பீட்டாளர் சொன்னது போல் சில இடங்களில் சுருக்கி, சில இடங்களில் சுருக்கி அந்த உரையை தருகின்றேன். வணக்கம்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பட்டதாரி கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பட்டத்திற்கு மிகவும் நெருங்கி, மிகவும் அருகில் நான் நெருங்கி நிற்கக்கூடிய தருணம் என்னுடைய வாழ்க்கையிலே இதுதான். ஒரு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிலே நான் கலந்து கொள்கின்றேன் என்றால் அதுவே கூட இதுவாக இருக்கலாம். நான் என்னுடைய கல்லூரி படிப்பை பாதியிலேயே விட்டு வந்தவர். இவற்றை பற்றி பேசுவதை விட நான் இன்று உங்களுக்கு சொல்ல போவது 3 கதைகள். அந்த 3 கதைகளை தான் சொல்ல போகின்றேன். அதனிலும் அதிகமும் கிடையாது, அதனிலும் குறைவானதும் கிடையாது. 3 கதைகள். முதல் கதை, நான் பட்டம் பெறக்கூடாது என்பது என்னுடைய தலைவிதியாகவே இருந்திருக்கின்றது. நான் பிறப்பதற்கு முன்பு நான் பட்டம் பெறக்கூடாது என்ற விதி எழுதப்பட்டு விட்டது. என்னை பெற்று எடுத்தாலே ஒரு தாய், அவள் ஒரு பட்டதாரி மாணவி. அவள் என்னை வளர்க்க முடியாது என்கின்ற ஒரு சூழலில் இருந்த காரணத்தால் நான் பிறப்பதற்கு முன்பே என்னை தத்து கொடுப்பதற்கான ஆவணங்களில் கையெழுத்திட்டாள். அப்பொழுது அவள் சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை, இந்த குழந்தையை தத்தெடுக்கக்கூடியவர்கள் ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும். பட்டதாரி கணவன் மனைவியே என்னை தத்தெடுப்பதாக ஒப்பந்தம். ஆனால் என்னுடைய விதி, அவர்களுக்கு பெண் குழந்தை தான் தேவைப்பட்டிருக்கிறது. நான் ஆண் குழந்தையாக பிறந்தவுடன் மருத்துவமனையில் இருந்து அவர்களுக்கு தொலைபேசுகின்றார்கள், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, தத்தெடுக்கிறீர்களா என்று. அவர்களும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்புதான் என் தாய்க்கு தெரிந்தது அவர்கள் பட்டதாரிகள் அல்ல. என் தாய் என்னை தத்தெடுக்கக்கூடிய ஆவணங்களிலே கையெழுத்திட மறுத்துவிட்டார். பிறகு நீண்ட உரையாடல்களுக்கு பின், நீண்ட நேரம் அவர்கள் உரையாடி எப்படியாவது என்னை ஒரு பட்டதாரியாக ஆக்கிவிடுவேன் என்ற உறுதிமொழியை என் தாய்க்கு தந்ததற்கு பின் என் தாய் அந்த ஆவணங்களிலே கையெழுத்திட்டார். நானும் உங்களை போன்று வளர்ந்து கல்லூரி பருவம் எய்தி ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன். அது அந்த நகரத்திலேயே மிகவும் செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம். தன்னுடைய மொத்த வாழ்நாளில் சேகரித்த தொகை முழுவதையும் என்னை தத்தெடுத்த தாயும் தந்தையும் செலவழித்து என்னை அந்த பல்கலைக்கழகத்திலே சேர்த்தார்கள். அவர்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதுமே கரைந்து கொண்டிருந்தது என்னுடைய படிப்பால். 1.5 ஆண்டுகளுக்கு பின் நான் நினைத்தேன், இவ்வளவு செலவழித்து என்னுடைய கல்வியை தொடர வேண்டுமா, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு நல்ல நாளிலே என்னுடைய கல்லூரி படிப்பை பாதியிலே விட்டேன். கல்லூரி படிப்பைத்தான் பாதியிலே விட்டேனே தவிர கல்லூரிக்கு செல்வதை நான் விடவில்லை. விரிவுரையாளர்களின் வகுப்பிற்கு சென்று அவர்கள் சொல்லக்கூடிய உரைகளை, சிற்றுரைகளை, பேருரைகளை கேட்பதை நிறுத்தவில்லை. ஒரு சிறிய மாற்றத்துடன் முன்பு படித்த துறை அல்லாமல் எனக்கு விருப்பமான துறை எதுவோ அந்த துறைக்கு சென்று சேர்ந்தேன். உரைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் கல்லூரி படிப்பை பாதியிலே விட்டுவிட்டேன். பிறகு இன்னொரு கல்லூரியிலே ஓவிய எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு இருந்தது. அந்த படிப்பிற்கு சென்று சேர்ந்தேன். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புள்ளிகளை இணைப்பதென்பது எப்பொழுதும் பின்னோக்கித்தான் நிகழும், முன்னோக்கி நிகழ்வதில்லை. முன்பாகவே என்ன நடக்கும் என்பதை நீங்கள் ஆய்ந்தறிந்து புள்ளிகளை இணைக்க முடியாது. என்ன நடந்தது, இதற்காகத்தான் இது நடந்தது, அதற்காகத்தான் அது நடந்தது என்று நினைத்துத்தான் புள்ளிகளை இணைக்க முடியுமே தவிர முன்னோக்கி புள்ளிகளை இணைக்க முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஓவிய எழுத்துக்களை இடைவிடாது பயின்றேன். பிறகு இந்த வேலை அந்த வேலை 10 ஆண்டுகள் ஓவிய எழுத்துக்களை பயின்ற பிறகு 10 ஆண்டுகளுக்கு எனக்கு ஓவிய எழுத்துக்களுடன் எனக்கு எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் போனது. நான் நினைத்தேன் என்னுடைய வாழ்க்கையை வீணடித்திருக்கிறேனோ என்று. ஆனால் மேக் நிறுவனத்தில் சேர்ந்து நாங்கள் எழுத்துருக்களை உருவாக்கும் பொழுது நான் ஓவிய எழுத்துக்கள் பாடத்திட்டத்தில் பயின்ற
அத்தனை திறமையும் வந்தது. உலகத்திலேயே தலை சிறந்த மேக் கணினியின் ஓவிய எழுத்துக்களை நாங்கள் உருவாக்கினோம். அதற்கு என்னுடைய அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எடுத்த பயிற்சி ஒரு அடித்தளமாக அமைந்திருந்தது. மேக்கில் நாங்கள் செய்ததை பிறகு விண்டோஸ் நகலெடுத்தார்கள். இந்த உலகம் ஓவிய எழுத்துக்கள் நிறைந்த கணினியாக உருவெடுப்பதற்கு என்னுடைய படிப்பும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நான் பின்னர் தான் உணர்ந்து கொண்டேன். 2 புள்ளிகள் இணைந்தன. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் என் பட்ட படிப்பை விட்டதும் தற்செயலாக நடந்தது அல்ல. நான் ஓவிய எழுத்துக்களை பயின்றதும் தற்செயலாக நடந்தது அல்ல. பிறகு மேக் கணினியுடன் சேர்ந்து ஓவிய எழுத்துக்களை உருவாக்கியதும் தற்செயலாக நடந்தது அல்ல. அனைத்து புள்ளிகளும் ஒன்றாக இணைந்தன. இது என்னுடைய முதல் கதை. இரண்டாவது கதையை சொல்லுகிறேன். நானே உருவாக்கிய நிறுவனத்தில் இருந்து நானே வெளியேற்றப்பட்டேன் மற்றவர்களால். அது எப்படி நிகழும்? நானும் எனது நண்பரும் என்னுடைய தந்தையின் கராஜில் ஒரு சிறிய நிறுவனத்தை உருவாக்கினோம். ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கினோம். 2 நண்பர்களால் $100 குறைவான முதலீட்டில் உருவான நிறுவனம் 10 ஆண்டுகளில் 4000 பணியாளர்கள் இருக்கக்கூடிய நிறுவனம் அளவிற்கு உயர்ந்தது. நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அப்பொழுது 3ஆவதாக ஒருவரை உள்ளே கொண்டு வந்தோம். இவர் இருந்தால் நிர்வாகத்திற்கும் மற்ற திறனுக்கும் ஏற்றதாக இருக்கும் என்று அவரை உள்ளே கொண்டு வந்தோம். அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. வடமை போலவே புதிதாக வந்தவருக்கும் எனக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்தன. அந்த கருத்து வேறுபாடுகள் வளரக்கூடிய நேரத்திலே முதலீட்டாளர்களும் இயக்குநர்களும் புதிதாக வந்தவரின் பக்கமாக சற்றே சாய்ந்தனர். வேறு வழி இல்லாமல் நானே உருவாக்கிய நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டேன். அது பன்னாட்டு அளவில் அனைவருக்கும் தெரிந்த வெளியேற்றம். நான் ஒரு மிகப்பெரிய தோல்வியாளனாக இந்த உலகத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டேன். சரித்திரம் நீங்கள் அனைவரும் படித்திருக்கிறீர்கள். நான் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறேன். அந்த நேரத்திலே வளர்ந்து உருவாகி ஒரு நிறுவனத்தை உண்டாக்கி அந்த நிறுவனத்தை உச்சாணி கொம்பிற்கு எட்டுச் செல்லும் வரை என்னுடைய உழைப்பு அந்த நிறுவனத்தில் இருந்து ஒரே நாளில் ஒரே இரவில் நான் வெளியேற்றப்பட்டிருக்கின்றேன். வெளியே வந்ததும் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. பன்னாட்டு அளவில் நிரூபிக்கப்பட்ட தோல்வியாளர் நான் என்பதால் எங்கும் பணி செய்யவும் இயலவில்லை. ஒரு எல்லை இல்லாத ஒரு இருள் என்னை சூழ்ந்திருப்பதாக உணர்ந்தேன். சில நேரங்களில் இந்த நாட்டை விட்டே சென்று விடுவோமா என்று கூட நான் நினைத்தது உண்டு. அந்த நேரத்தில் தான் பிக்சார் நிறுவனத்தை சந்தித்தேன். பிக்சார் நிறுவனத்தார்கள் உலக புகழ் பெற்ற டாய் ஸ்டோரியை பின்னாலே வடிவமைத்தவர்கள். பிக்சார் நிறுவனத்துடன் சேர்ந்து என்னுடைய தொழிலை துவங்கினேன். மீண்டும் துவங்கினேன். இந்த நிறுவனம் வளர 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 ஒரு நல்ல நாளிலே ஆப்பிள் நிறுவனம் எங்கள் நிறுவனத்தை வாங்கிவிட்டது. நான் மீண்டும் ஆப்பிளுக்குள் நுழைகின்றேன். இதுதான் வெற்றி. இது எனது இரண்டாவது கதை. எந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டேனோ அதே நிறுவனத்தில் வெற்றியாளராக நான் உள்ளே நுழைகின்றேன். எனது வெற்றி அகில உலகிலும் பேசப்பட்டது. இது உங்களுக்கு நான் சொல்லும் இரண்டாவது கதை. மூன்றாவது கதை. இவ்வளவு வெற்றியாளனாக இருந்த நான் சென்ற வருடம் புத்துநோயால் பீடிக்கப்பட்டது. புத்துநோய் என்னை சோதித்த மருத்துவர்கள் இந்த புற்றுநோய் கணையத்தில் இருக்கின்றது என்றார்கள். கணையத்தில் புற்று படிந்திருக்கிறது என்றார்கள். அதுவரையில் எனக்கு கணையம் என்றால் என்ன என்று கூட தெரியாது. கணையத்தில் புற்றுநோய் படிந்திருக்கிறது. பிறகு மெதுவாக மெதுவாக அதனை வெல்ல வேண்டும் என்ற முடிவுடன் நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மருத்துவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் நிறுவனத்தினருக்கும் செய்ய வேண்டியதை செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது நாகரிகமான முறையிலே நீ இறப்பதற்கு தயாராகிக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. அந்த வாக்கியத்தின்படி நான் செயல்பட்டேன். சில நாட்களுக்கு பின் எனக்கு மருத்துவம் செய்த அதே மருத்துவர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் என் மனைவியிடம் சொல்லி, இப்படியான புற்றுநோய் வந்தவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை, ஆனால் ஸ்டீவ் மீள்கிறான் என்று சொல்லி அந்த புற்றை வெட்டி எடுத்து வெளியே போட்டார்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய
மூன்றாவது கதை. இந்த 3 கதைகளிலும் நான் சொல்லுவது என்னவென்றால், எப்பொழுதும் பசித்திருங்கள், விழித்திருங்கள். இளம் பல்கலைக்கழக மாணவர்களாகிய உங்களுக்கு நான் இன்று சொல்வதன் அதுதான், எப்பொழுதும் பசித்திருங்கள், விழித்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த உரை அடுத்த திட்ட உரையின் குறிக்கோளை வாசித்ததற்கு சொல்வேந்தர் மகேஷ் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். மன்றத்திற்கு வணக்கம். இது சொற்பொழிவுதான் இந்த பேச்சின் நோக்கம். இது எப்படி என்றால், ஒரு நல்ல சொற்பொழிவாளரின் அதே பேச்சை அப்படியே கொடுக்கலாம் அல்லது சுருக்கி கொடுக்கலாம். ஆனால் அந்த அர்த்தத்தையோ இதையோ மாற்றிவிடாமல் அதை சுருக்கியோ அல்லது அப்படியோ நேரத்திற்கு உட்பட்டால் போல் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த பேச்சின் நோக்கம். இந்த பேச்சில் 2 நோக்கங்கள். ஒன்று, இந்த பேச்சின் உருவ அமைப்பாடு எப்படி உள்ளதோ அதை புரிந்து பேசுதல் வேண்டும். இரண்டாவது, ஒரு நல்ல புகழ்பெற்ற பேச்சாளரின் பேச்சை எடுத்து அதை அப்படியே சொற்பொழிவாக இங்கே வழங்க வேண்டும். இதுதான் பேச்சாளருக்கு இங்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த பேச்சின் நோக்கம். 8 to 10 வரை. 8, 9, 10. நன்றி சொல்வேந்தர் மகேஷ் அவர்களே. பத்தாவது மேல்நிலை திட்ட உரையை வழங்க வருகிறார் அற்புதமான பேச்சாளர் சொல்வேந்தர் ஆசாத் அவர்கள். நான் முதலாவது திட்ட உரையை வழங்க வருபவர் எங்கள் சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களுக்காக இந்த தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதிக்கு அதன் மதிப்பீட்டாளராக சௌபி அவர்கள் மேடைக்கு வந்து இந்த திட்ட உரையின் குறிக்கோளை விளக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் எல்லோருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நடக்க போகும் இந்த கொடுக்கப்பட இருக்கும் இந்த திட்ட உரையை சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்கள் அவரது 9வது திட்ட உரையை இங்கு வழங்க இருக்கின்றார். அந்த திட்ட உரையின் நோக்கம், அவர் சொல்ல வரும் விடயத்தை பார்வையாளர்களுக்கு, கேட்பவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லப்பட வேண்டும். இந்த திட்ட உரையின் முக்கிய நோக்கமே அதுதான். இது 9வது திட்ட உரை. இந்த திட்ட உரையின் கால நேரம் 5 to 7 நிமிடங்கள் வரை. 5 நிமிடம் பச்சை நிறம், 6வது நிமிடம் மஞ்சளும், 7வது நிமிடங்களில் சிவப்பு விளக்கையும் சமிஞ்சை செய்து நீங்கள் அவர் பேச்சாளரை தெரியப்படுத்துகிறீர்கள். இந்த திட்ட உரையின் இது நான் கேட்கப் போகின்றேன். முதலாவது திட்ட உரையை வழங்க வருபவர் 9வது இன்றைய நிகழ்வின் முதலாவது திட்ட உரை. 9வது திட்ட உரையை வழங்க வருபவர் எங்கள் மன்றத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் இந்த தமிழ் மன்றத்தின் நல்ல பேச்சாளர் இம்தியாஸ் அவர்களை நான் இங்கே
வாழ்தல், வாழ்வாங்கு வாழ்வோரே வாழ்வார் மற்றெல்லாம் பின் செல்வார். அருமையான தலைப்பு. அதன் போல இங்கே முன் சொல்ல இங்க வருகிறார் வாழ்வாங்கு வாழ்தல் என்ற தலைப்பின் வித்தியாசம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் என்ன? நம் பிள்ளைகள், குழந்தைகள், குடும்பத்தினர்கள் இவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்வாங்கு வாழ்வதா? நெறியாளர் அவர்களே மற்றும் கூட்டத்தின் தலைவர்களே, சொல்வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த உலகில் மகிழ்ச்சி மட்டுமே முக்கிய நோக்கம் என்று வாழ்ந்தால் அது நம்முடைய எல்லையை மிகவும் சுருக்கிக் கொள்வதாக அமையும். நாம் எதற்காக இந்த நாட்டிற்கு வந்தோம்? பொருளீட்டுவதற்காக வந்தோம். அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். வரும் பொழுதே என்னுடைய வேலையை தவிர வேற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒப்பந்தத்துடன் தான் இந்த மண்ணிற்கு நாம் அனைவருமே வந்துள்ளோம். அப்படி வந்த இந்த மண்ணில் எத்தனையோ நம் சொந்தங்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வித பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்றார்கள். அவர்களின் வேதனையை எல்லாம் நாம் கண்டு இது நம்முடைய வேலை அல்ல, அவருடைய பிரச்சனை, நாம் இதற்கு இதில் தலையிட வேண்டும், நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு இருப்போமே என்று வாழ்வது வாழ்வாங்கு வாழ்தல் ஆகாது. எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். நாம் எல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். குடும்பத்துடன் இவ்வளவு நிம்மதியாக நல்ல உடுப்புகள், நல்ல உணவுகள் அனைத்தும் பெற்று நிம்மதியாக வாழ்கின்றோம். இதற்கெல்லாம் கைமாறு நாம் என்ன செய்ய போகின்றோம்? இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நிம்மதியாக இருக்கின்றோம். எவ்வளவு மக்கள் எப்படி வேதனைப்படுகிறார்கள், அவ்வளவு விஷயங்கள் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் என்ன செய்கின்றோம்? ஹத்தாமா என்று ஒரு மலையாள படம் கேரள அரசின் மாநில விருதை தட்டிச் சென்றது. அதன் மைய கருத்து என்ன தெரியுமா? சவுதி அரேபியாவில் நடக்கும் அவலங்களையும் அதற்கு ஒரு சமூக ஆர்வலர் எப்படியெல்லாம் உதவினார் என்பதையும் மைய கருத்தாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அந்த கதையை எழுதியவர் எனது நண்பர். அந்த படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் எனது நண்பர். அது படம் என்பது உண்மை கதையை சொல்லும் படம். அதில் கதாநாயகனாக நடித்திருந்த ஸ்ரீனிவாசன் அவர்களின் வேடத்தில் இன்றும் என்னுடன் சமுதாய பணிகள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு நண்பர் அவரின் முழு வாழ்க்கை சரித்திரத்தை சித்தரிக்கக்கூடிய கதையாக இருந்தது. அவர் நம்மை போல் இந்த மண்ணிற்கு வந்தவர் தான். இங்கு வந்து மக்கள் படும் வேதனைகளை பார்க்கின்றார். நாம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருடைய தொழில்களை எல்லாம் எடுத்து முழு நேர வேலையாக அவரின் மக்களின் பின்னரே சென்று ஒவ்வொருவருடைய குறையையும் இன்று வரை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் எனக்கு தொலைபேசி செய்தார். சார், என்னுடைய தாயார் இறந்து விட்டார். ஆனால் அவருடைய இறுதிச் சடங்கில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. நான் இப்பொழுது உம்ராவுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு சில விஷயங்களை என்னிடம் கூறினார். செய்ய வேண்டிய சமுதாய பணிகளை என்னிடம் சொன்னார். தயவு செய்து அதை பார்த்துக் கொள்ள முடியுமா? நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், தாயாருடைய சடங்கில் கலந்து கொள்ள முடியாமல் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டேன். அவர், ஊரான பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று ஒரு பழமொழி உள்ளது. அதுபோல் ஊராரை மட்டுமே அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய சொந்த கடவுச்சீட்டு காலாவதியாக இருந்தது. அதை கவனிக்காமல் விட்டிருந்தார்.
அதனால் அவரால் செல்ல முடியவில்லை. இப்படி பல பல கஷ்டங்கள். ஆனாலும் அவர் 7 பக்காலா என்ற சிறிய சிறிய கடைகள் வைத்திருந்தார். அனைத்தையும் விற்றுவிட்டு ஒவ்வொன்றாக, எதற்காக? கொலை பேசுவதற்காகவும் இப்படி கஷ்டப்படும் ஒவ்வொருவருக்கு கொடுத்தோம் செய்து இப்பொழுது ஒரு ஸ்தாபனத்தில் வந்து நிற்கின்றார். அவர் சொல்வது, எனக்கு பணமல்ல முக்கியம், எனக்கு இதில் கிடைக்கும் மன திருப்தி இருக்கின்றதே, அது தரும் எத்தனையோ கோடி பொருள்களுக்கு ஈடாக என்று அவர் சொல்வது பெரும் பெருமிதத்தை வரவழைக்கின்றது. நாமெல்லாம் இதை சுவைத்து பார்த்தாதான் இதனுடைய ருசி நமக்கு தெரியும். மற்றவருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் நமக்கு கூறும் நன்றி, அதனை சுவைத்து பார்க்கும் பொழுது தெரியும் அதில் உள்ள ருசி என்னவென்று. ஆண்கள் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த ஒரு தோழி கிழக்கு பிராந்தியத்தில் எத்தனையோ வீட்டு வேலை செய்யும் பெண்கள் படும் கஷ்டங்களை அவர் கணவரின் துணையுடன் சென்று தீர்த்து கொண்டு வந்திருந்தார். இறைவன் சோதனைக்கு மேல் சோதனையாக அந்த சகோதரிக்கு புற்றுநோயை கொடுத்தார். அவர் என்ன செய்தார்? துவண்டு விடவில்லை. நான் வாழப்போவது இன்னும் சற்று காலம், 2-3 மாதங்கள். அந்த 3 மாதங்களில் என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்ய முடியும் என்று, அதிலும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு உமா சித்ரா என்ற பெண்ணுக்கு இந்த ஊரிலிருந்து தாயகத்தை அனுப்புவதற்கு கடைசியாக அவர் உயிர் நீக்கும் வரை இதற்காகவே போராடினார். ஏன் சகோதரர்களே, இதெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த கடமைகளுக்கு, பணிகளுக்கு, தரங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் எல்லாம் எப்படி இந்த மண்ணிலிருந்து ஒரு நாள் போவது, இந்த பூமியை விட்டு போவது நிஜமோ, அதே போல் இந்த மண்ணும் நமக்கு சொந்தமான மண் அல்ல. எப்படியும் இந்த மண்ணை விட்டு நாம் போகத்தான் போகின்றோம். அப்படி போவதற்கு முன் நம்மால் ஆன சிறு சிறு உதவிகளை செய்து அதனை மற்றவர்களுக்கு பொருளாதாரமோ பொருளாகவோ அல்லது உங்களால் எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் செய்வோம் என்று சபதம் எடுக்க கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி. மீண்டும் அனைவரையும் நாம் வரவேற்று அடுத்த பகுதிக்கு செல்வோம். அடுத்து ஆரம்பமாக இருப்பது தயார் செய்யப்பட்ட பேச்சு பகுதி. சொல்வேந்தர்கள் தகுதி வாய்ந்த பேச்சு திறன் கையெட்டில் இருந்து திட்டங்களை படைக்க இருக்கிறார்கள். இப்பகுதியின் முதலாவது படைப்பை பார்க்க முன் அதன் மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ஷாஃபி அவர்களை மேடைக்கு அழைத்து திட்ட உரை குறிப்புகளை வழங்குமாறு வேண்டும். நன்றி சொல்வேந்தர் அமுதா அவர்களே, தங்களது பேச்சு அருமையாக இருந்தது. அடுத்த தலைப்புக்கு செல்லலாம். கோடை இல்லாத ஒரு ஆண்டு எப்படி இருக்கும் உங்களது கற்பனை? இதை பேச சொல்வேந்தர் ஷஃபி அவர்களை அழைக்கிறேன். உங்களது தலைப்பு கோடை இல்லாத ஒரு ஆண்டு, வசந்த காலம் மட்டுமே நீண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டு எப்படி இருக்கும் உங்களது கற்பனை? கோடை இல்லாத ஆண்டை கற்பனை செய்வதே ஒரு கடினமான காரியம். சொல்வேந்தர்களே மற்றும் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். கோடை எப்பொழுது வரும் என்று குளிர்காலம் வந்த பிறகு நாம் கோடையை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது அந்த உடலில் இறுக்கமாக அணிந்து கொண்டிருக்கும் அந்த ஆங்கிலத்தில் கூறுவாங்க மங்கி சூட், அதை எப்பொழுது நடத்துவோம், அதற்கு மேல் ஒரு தடிமனாக இன்னொன்று போட்டுக்கொண்டு அந்த குளிர் நம்மை தாக்கக்கூடாது என்று நினைத்து போட்டுக் கொண்டிருக்கும் அந்த அணிகலன்களை, காலுறை எல்லாவற்றையும் எப்பொழுது கழற்றுவோம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம்.
வசந்த காலம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை சரியாகுமா? மனைவியுடன் சிறிது நேரம் சண்டையிட்டால் தானே அதிலும் ஒரு அன்பின் ஒரு அடையாளம் அதிலிருந்து தானே தெரிகின்றது. 2 தம்பதியர்கள் ஒரு மருத்துவரிடம் சென்றார்கள். மருத்துவரிடம் கேட்டார்கள், எங்களிடையே பிரச்சனை இருக்கின்றது. மருத்துவர் கேட்டார், என்ன பிரச்சனை? ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களிடம் கேட்கின்றேன், அதற்கு பதில் கூறுங்கள் என்று கூறினார். நீங்கள் இருவரும் பேசுகின்றீர்களா என்று கேட்டார். அவர்கள் இருவரும் கூறினார்கள், இல்லை என்று. அடுத்த கேள்வி, நீங்கள் சண்டையிடுகின்றீர்களா அப்படின்னு கேட்டார். அதற்கும் அவர்கள் பதில் கூறினார்கள், இல்லை என்று. 2 மனங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 மனங்களும் எப்பொழுதும் சேராது, அதனுடைய சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சண்டை சச்சரவு வந்த பிறகுதான் அது ஒன்று கூடும். அதிலிருந்து தான் பாசம் பெருகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அடைவார்கள். அது 2ம் இல்லை என்றால் நீங்கள் இருவரும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்றது மருத்துவர் கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? கோடை என்பது சூடாக நான் நினைக்கின்றேன். அந்த சூடு நம் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அதையத்தான் சூசகமாக இயற்கையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, அந்த 4 பருவ காலங்களை. நன்றி செல்வேந்தர் ஷஃபி அவர்களே. இது 3வது தலைப்பு மற்றும் கடைசி தலைப்பும் கூட. தலைப்பு கோடை விடுமுறையில் வெயிலில் விளையாடி வீட்டிற்கு வந்து திட்டு வாங்கிய அனுபவம். சிறார்களாக இருக்கும் பொழுது கோடை விடுமுறையில் வெயிலில் விளையாடி வீட்டிற்கு வந்து திட்டு வாங்கிய அனுபவம். இதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்வேந்தர் கஸ்லீம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கோடையிலே இருக்கிறார்கள். கோடை நமக்கு கஷ்டமான விஷயம் என்றாலும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை சத்யா அவர்கள் சொன்னார்கள். கோடை விடுமுறை பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான காலம். அந்த விடுமுறையில் தான் எங்களது பிள்ளைகளது அல்லது எங்களது எல்லாருடைய விளையாட்டுகளும் ஒரு சுட்டித்தனங்களும் நடைபெறுகின்ற காலம். இந்த காலத்திலே காலையிலே வீட்டிலிருந்து வெளியிறங்கினால் பகல் சாப்பாட்டுக்கு கூட வர முடியாத சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளன. பல வேளைகளில் சாப்பாடு 4 மணிக்கு வந்து சாப்பிட்டது உண்டு, திட்டு வாங்கியது உண்டு. அதே மாதிரி பல முறை நாங்கள் விளையாடுவதற்கு பக்கத்திலே சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடற்கரைக்கு கூட போயிருக்கிறோம். கடலில் நீந்திவிட்டு வரும்போது மாலையாகிவிடும், நல்லாக அடி வாங்கிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எனது அண்ணன் காலை பார்ப்பார், காலிலே மணல் பட்டிருக்கும். என் கடற்கரையில் வந்திருந்தால் காலிலே மணல் பட்டிருக்கும். மணலை பார்த்து கடற்கரைக்கு போயிருக்கிறார் என்று காலிலே அடிப்பார். பிறகு யோசித்தோம், இதை தப்புவதெப்படி? கடலுக்கு போய் குளித்து விட்டு வரும்போது நண்பரின் வீட்டுக்கு சென்று குளித்து விட்டு வடிவாக வந்தோம். காலை பார்த்தார், கடற்கரைக்கு போகவே இல்லை. அப்படி நாங்கள் அந்த கோடை காலத்திலே பல சந்தர்ப்பத்திலே தப்பி இருக்கின்றோம். அந்த கோடை காலத்திலே உண்மையிலேயே கள்ளத்தனங்களும் மாங்காய் பிடிங்க பல உண்டு. ஞாபகங்கள் எங்களுக்கு நிறைய உண்டு. என்றாலும் கோடை விளையாட்டுகளை சொல்வதென்றால் காலம் காணாது. இருந்த போதிலும் கோடை விளையாட்டிலே திட்டு வாங்கி சில சம்பவங்களை மட்டும் எல்லா ஊரும் மாங்காய் இருக்கு. நன்றி செல்வேந்தர் தஸ்லீம் அவர்களே. இன்றைய தலைப்புகள் அனைத்தையும் மிகவும் சிறந்த முறையில் கையாண்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் எமக்கு உதவியாக இருந்த நேர காப்பாளர் அவர்களுக்கு எனது நன்றியை பாராட்டுகிறேன். சிறந்த உடனடி பேச்சு, சிறந்த பேச்சு நடத்தியவர்களுக்காக உங்கள் வாக்குகளை கையிடார்கள். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு நிகழ்ச்சி நெறியாளர் மேடையை கையளிக்கிறேன். அதான்
இல்லை அதான் ஏன்னா இங்கே வச்ச லாங் ஆகிடும். அவையின் நமக்கு சகோதர சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். சொல்வேந்தர்களே, பேச்சாளர்களை தங்கள் கரவொலியோடும் நிகழ்ச்சியினை பற்றி தங்கள் கருத்துக்களை மருளி பிறரை ஊக்குவிக்கும் விதமாக மன்றம் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டி இன்றைய நிகழ்ச்சியினை நான் துவங்குகிறேன். இன்றைய நெறி கோடை. இயற்கையை போற்றுதும் என்பார்கள். இயற்கையானது ஓயாது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. கோடை கோடை என்பது கொளுத்தும் வெயில் காலம். மழை காலத்தில், குளிர்காலத்தில் மழை வேண்டும், வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வெயில் வேண்டும். மழை இல்லை என்றால் உயிரினங்கள் வாழ முடியுமா? வெயில் இல்லை என்றால் தாவரங்கள் உணவு தயார் செய்ய முடியுமா? அதனால் எங்களுக்கும் இந்த இடத்தில் இன்ப மழை வேண்டும். அதனால் சேர்ந்திருக்கிறோம். அத்தோடு நமது இன்றைய நிகழ்ச்சியில் பல புதுமைகள் அடங்கியுள்ளன என்று சொல்வதை விட புதுமையே இன்றைய நிகழ்ச்சி என்று கூறுவது சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்கு இடம்பெறும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு விதத்தில் நம்மை மேம்படுத்த உதவும் என்றும் நம்புகிறேன். கூட்டத்தின் பகுதிகளுக்கு செல்லும் முன் நிகழ்ச்சியின் நிரலில் ஏதாவது மாற்றங்கள் உண்டா என்று நாம் பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் உண்டா? மாற்றங்களே தான் நிகழ்ச்சி. இலக்கணாசன் ரவீந்திரன், அசைச்சொல் கணக்காளர் சீதா சங்கசாமி, வாக்கு கணக்காளர் வாக்கு கணக்காளர் உடனடி பேச்சாசன் ரவீந்திரன், பொது மதிப்பீட்டாளர் பொது மதிப்பீட்டாளர் பகுதியை சிவா வரும் வரை நான் பொறுப்பேற்று. ஓகே, நன்றி. நேர கட்டுப்பாடு கருதி நாங்கள் எங்களது நிகழ்ச்சியை உடனே நடத்த வேண்டும் என்றமையால் நமது தொடர்பாளர் திறமையை வளர்த்துக் கொள்ள சொல்வேந்தர் மன்ற கூட்டங்கள் ஒரு பாதுகாப்பானதும் ஆதரவான சூழ்நிலையில் நடத்தப்படுகின்றது. புதிய அங்கத்தவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் நன்மை கருதி பொதுவாக சொல்வேந்த மன்றங்கள் கூட்டங்களில் அமைப்பை விளக்க நினைக்கிறேன். சொல்வேந்தர் மன்ற கூட்டத்தின் கற்கை பகுதி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 1 உடனடி பேச்சு, 2வது தயார் செய்யப்பட்ட பேச்சு, 3வது மதிப்பீட்டு பகுதி. முதலாவது அங்கமாக திடீர் பேச்சு பகுதி ஆரம்பமாக இருக்கின்றது. எங்களது இந்த பகுதி நமது முன்னேற்பாடின்றி ஆற்றப்படுகின்ற பேச்சு திறமையை வளர்க்க உதவும். இப்பகுதியை திடீர் பேச்சு ஆசான் நடத்தி தருவார் என்று நான் நம்புகிறேன். 2வது அங்கம் தயார் செய்யப்பட்ட பகுதி. 2வது அங்கத்தவர்கள் தயார் செய்யப்பட்ட பேச்சுக்களை சமர்ப்பிக்கும் பகுதியாகும். இப்பேச்சுக்கள் உடனடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு பேச்சாளரின் ஆற்றலை வளர்க்க உதவும். 3வதாக பொது மதிப்பீட்டு பகுதி. இப்பகுதி மிக முக்கியமானது. இப்பகுதியில் தான் நாம் எவ்வாறு நமது பேச்சாற்றலை மேம்படுத்தலாம், வளர்த்துக் கொள்ளலாம் மற்றும் கூட்டத்தை எவ்வாறு இன்னும் சிறப்பாக நடத்தலாம் என கற்போம். இப்பகுதி பொதுமொழிப்பாளர் அவர்கள் நடத்தி தருவார்கள். சொல்வேந்தர்கள் மன்ற நிகழ்ச்சிகள் சில கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைக்கு உட்பட்டது. அதனை கண்காணிக்க பொறுப்பேற்றுள்ள அலுவலர்கள் எனக்கு உதவியாக இருந்து இந்த கூட்டத்தை நடத்தி தருவார்கள். அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன்.
நிகழ்ச்சியின் ஆரம்பமாக உடனடி பேச்சு ஆசானாக மிக தரமான தனித்தமிழில் பேசக்கூடிய, பிறரை இதயத்தால் கவர்ந்தெடுக்கக்கூடிய பேச்சாளர் ரவீந்திரன் அவர்களை நான் இங்கு அழைக்கின்றேன். நன்றி நெறியாளர் அவர்களே. சக சொல்வேந்தர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். வணக்கம். இன்றைய கூட்டத்தின் தலைவர் சொல்வேந்தர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நீங்கள் இப்பொழுது பங்கு கொள்ள இருப்பது சொல்வேந்தர் மன்றத்தின் மிக சுவாரஸ்யமான விறுவிறுப்பான ஒரு பகுதி, திடீர் பேச்சு. சொல்வேந்தர் மன்றங்களில் நாம் முடிந்தவரை பங்கேற்கும் அங்கத்தவர்கள் அனைவரையும் பேச வைப்பது வழக்கம். இன்றைய உடனடி பேச்சின் நோக்கம் கோடை என்ற தலைப்பை ஒத்த தலைப்புகளை தருவதும், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 1 நிமிடம் முதல் 2.5 நிமிடத்திற்குள்ளாக உங்களது உடனடி பேச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச நேரம் 1 நிமிடம். 1.5 நிமிடத்தில் மஞ்சள் விளக்கு எரியும், 2 நிமிடத்தில் சிவப்பு விளக்கு எரியும். சிவப்பு விளக்கில் எரியப்பட்டவுடன் 30 வினாடிகளுக்குள் தங்களது பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும். முக்கிய நோக்கம் சுயமாக சிந்தித்து பேச்சும் ஆற்றலை வளர்க்க உதவுவதால் இதில் யாரும் கொண்டு கொள்ள தயங்க வேண்டாம். சொல்வேந்தர்களே, அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆயத்தமாக இருக்கிறோம். முதல் தலைப்பில் பேச மகளிர் அணியை சேர்ந்த ஒரு சொல்வேந்தரை சொல்வேந்தர் சீதா தங்கசாமி அவர்களை அழைக்கிறேன். நீங்க மதிப்பீட்டார். சரி, அதுவரையில் நேர மதிப்பீட்டை பார்த்துக் கொள்ளவும். பாருங்க, போன வாரம் ஸ்கிப் பண்ணியாச்சு. மேடை குடியிருக்காங்க. சொல்வேந்தர் உங்களுக்கு கொடுக்கப்படும் தலைப்பு கோடையும் கோடை என்ன? உங்கள் தலைப்பு கோடையும் கோடை என்ன? கோடையில் பழங்குவதும் கோடையும் கோடை என்ன? சிறப்பாக என்னை அறிமுகம் செய்த இந்த அரங்கின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. வருகை தந்திருக்கும் அன்பர்கள் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இன்றைய படைக்கல சேவகி சீதா தங்கசாமி ஆகிய நான் தமிழ் சொல்வேந்தர் மன்ற கூட்டத்திற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நேரம் 3:55 வெள்ளிக்கிழமை 2015ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி. இத்துடன் கூட்ட நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கிறேன். கைத்தொலைபேசிகள் இந்த நூற்றாண்டின் மிக அற்புதமான கண்டுபிடிப்பு என்பது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வகையான கூட்ட நடவடிக்கைகளுக்கு இவை இடையூறுகளாக அமையலாம். ஆகையால் அன்பர்கள் அனைவரும் கைத்தொலைபேசியை அமைதிப்படுத்தி வைக்குமாறு மிக தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பேசுபொருள் கோடை. சொல்வந்த மன்ற கூட்டங்களில் நாம் அரசியல், சமயம், பாலியல் சம்பந்தமான எந்த விடயங்களையும் பேசுவதில்லை. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்தை பாடி பின்பு சொல்வேந்தர் மன்றத்தின் குறிக்கோள்களை உச்சரிப்போமாக. அதிர்ச்சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு விரை முதலும் தரித்தலரும் திலகமுமே
அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது அனைவரும் என்னுடன் சேர்ந்து மன்றத்தின் குறிக்கோள்களை உச்சரிப்போமாக. கூர்ந்த செவிமடுப்பு, தேர்ந்த சிந்தனை, சிறந்த நாவன்மை ஆகிய மேற்பட்ட ஆற்றல்களை செயல்முறையில் பயன்படுவோம். நன்றி. நீங்கள் இருக்கையில் அமரலாம். இன்றைய கூட்டத்தின் தலைவர் ஒரு வாரத்திலே தன் பதவியை துறப்பதாக இருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். இவரை மேடை இதோ உங்கள் முன் அருணகிரிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. படைக்கலை செய்த சீதா தங்கசாமி அவர்களே, ஒரு வாரத்தில் என்னை அதே நிலையில் நீங்களும் உங்களது படைக்கலை வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்று நம்மிடையே விருந்தினர்கள் இல்லாததனால் நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். கடந்த வாரம் வெற்றியாளர்களை நாம் அறிவிக்க முடியாத நிலையில் உள்ளோம். ஏனென்றால் கடந்த வாரம் வாக்கெடுப்பு நடைபெறவில்லை, சில மதிப்பீடுகளும் நடைபெறாத காரணத்தினால். இன்றைய நெறி கோடை, இது எமது கல்வி பணிப்பாளர் ஏன் இந்த நெறியை தெரிவு செய்தார் என்று தெரியவில்லை. அவையோர் கோடையில் குறைவாக வருவார்கள் என்ற எண்ணத்தில் தெரிவு செய்தாரோ அல்லது கோடையை தாங்க முடியாமல் தெரிவு செய்தாரோ தெரியவில்லை. நமது பருவ காலங்களிலே குளிர், இளவேனி, முதுவேனி, கோடை, வசந்தம் என்ற காலங்களிலே கோடையை சிலர் விரும்புவார்கள், சிலர் விரும்ப மாட்டார்கள். வடதுருவ மக்கள் கோடையை எப்பொழுது வடதுருவ மக்கள் கோடை எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் தென் துருவத்து மக்களோ ஏன் கோடை வருகின்றது என்று ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள். இத்துடன் இந்த கோடையின் தொடக்க ஆரம்பிப்போமாக. இன்றைய சொல்லாசான் குரலாசானாக சோப்னா மகேஷ் பொறுப்பெடுக்கின்றார்கள். சோப்னா வரவில்லை, மகேஷ் வந்திருக்கின்றார். மகேஷை குரலை மன்றத்தோருக்கு வணக்கம். இன்றைய குரல் கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து என்ற குரல். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கோபத்தை வெளித்தோன்றாமல் காத்து. கதம் காத்து கோபத்தை வெளித்தோன்றாமல் காத்து கல்வியும் நிரம்ப கற்று அதற்கேற்றவாறு அடங்கி இருப்பவனிடத்து சென்று சேர அறக்கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். நம்ம பொதுவாகவே பார்ப்போம், கல்வி நல்லா பயின்றிருக்கிறவங்க ரொம்ப எளிதாக கோவம் அடைஞ்சிடும். அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கே பலருக்கும் பயமா இருக்கும். அவர் நல்லா படிச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் எதாவது பேசினா திட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனால் சில பேர் இருக்காங்க, அந்த கல்விக்கு அழகு சேர்க்கிறதே அவங்களோட அடக்கம். இது வந்துட்டு நம்ம பருவம் வயது கூட 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 நமக்கு வந்துட்டு இந்த ஒரு மெச்சூரிட்டி, அதுக்கு என்ன சொல்லலாம், பக்குவம். அந்த ஒரு பக்குவம் வருவது என்பது அது சாதாரணம். ஆனால் இள வயதிலேயே, இந்த காலத்தில் இள வயதிலேயே நிரம்ப கல்வி கற்று பெரிய பெரிய பொறுப்புகளும் நம் தாய் தந்தையர், நம் மூதாதையர் ஒரு வாழ்க்கையில் சம்பாதித்ததை ஒரு வருடத்திலோ ஒரு மாதத்திலோ சம்பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கின்றனர் இன்றைய இளவயதினர். ரொம்ப கல்வி அவர்களுக்கு இந்த குரல் மிகவும் ஏற்றதாகும்.
என்னதான் கல்வி கற்றாலும் என்னதான் பொருள் ஈட்டினாலும் கதம் காத்து கோபத்தை காத்து அதே சமயம் கல்வியை நிரம்ப கற்று அடங்கி இருப்பவனிடத்தில் அறக்கடவுள் வந்து சேருவோம். இதை இன்று இளைய தலைமுறையினருக்கு ஏற்ற ஒரு குரலாக இந்த குரலை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. நன்றி. குரலாசனாக உடனடியாக ஏற்றுக்கொண்டமைக்காக. அடுத்ததாக சொல்லாசான் வரவில்லை. ஆகவே சொல்லாசன் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் சொல் குளிர்ச்சி. ஒத்த கருத்துள்ள சொல்கள் குளுமை. உதாரணம், கோடையின் தாக்கத்தினை சமாளிக்க குளிர்ச்சியான உணவுகளை உண்ண வேண்டும். இந்த குளிர்ச்சி என்ற சொல்லை இன்றைய திடீர் பேச்சு பகுதிகளில் பாவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்லாசனாக இருந்து ஒவ்வொருவரும் எத்தனை முறை இந்த சொல்லை பிரயோகப்படுத்தினார்கள், குளிர்ச்சி அல்லது இதனைக்குரிய ஒத்த கருத்துள்ள சொற்கள் குளுமை போன்ற சொற்களை பயன்படுத்தியதும் கணக்கெடுத்து இறுதியில் மதிப்பீட்டாளர் கோரும் பட்சத்தில் எனது அறிக்கையை வாசித்திருக்கிறேன். நன்றி. மனசு குளிர்ச்சியா மனசு குளிர்ச்சியா குளிர்ச்சி முடிஞ்சு போச்சா? கொண்டு வந்துட்டீங்களே. அடுத்து எமது இன்றைய கல்வி பகுதிகளை ஆரம்பிப்போமாக. இன்றைய கல்வி பகுதியினை எமக்கு நடத்தி தர உள்ளவர் ஏறக்குறைய 30 வருடங்களை சவுதி அரேபியாவில் கழித்து இலங்கை மண்ணில் மட்டுமல்ல இங்கும் ஒரு சிறந்த கவிஞர், மக்களால் போற்றப்பட்ட கவிஞர் என்ற பெயரோடு இருந்து கொண்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் அல் சலான் என்ற நிறுவனத்திலே தேசிய முகாமையாளராக பதவியினை வைத்துக் கொண்டிருக்கும் இசருதீன் அவர்களை, கவிஞர் இசருதீன் அவர்களை அன்புடன் மேடைக்கிறேன்.